ஸ்டாலினை விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க, ஆமாம். எடப்பாடி பழனிசாமியை விட்டு ஓடி போயிட்டீங்க. அப்போ ஏன் ஓடி போகிறீங்க? ஒருத்தர் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் அவங்கள வாழ்க வாழ்க பாராட்டிக்கிட்டு அவங்க கூட ஒட்டுண்ணி மாதிரி இருக்கணும். அவங்கக்கிட்ட அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த பசப்பசப்பு இல்லை, ஈரப்பதம் இல்லைன்னா ஒட்டுண்ணி என்ன பண்ண கீழே ஊந்துட்டு அங்கேருந்து வேற ஒரு உருவத்து மேலே போய் ஏறிக்கும், அங்கே போய் உரியுறது. அதாவது அட்டைப்பூச்சி சொல்லுவோம் நம்ம காட்டிலலாம். பார்த்திங்கன்னா இந்த அட்டைப்பூச்சி என்ன பண்ணுன்னா, ஆடு மாடு யானை கிணை எதனா போகும்போது, மிருகம் போகும்போது அந்த உடம்பு உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணத்தை வச்சு இந்த அட்டைப்பூச்சி என்ன பண்ணால் அந்த புல்லுக்கு முனையில் நிற்கும், அப்படியே அது உடம்புல ஏறிக்கும். வேணுன்ற ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு முடிஞ்சவொடனே அங்கேருந்து ஊந்துடும். அப்புறம் அடுத்து வேற ஒரு மிருகம் வருமோ அது மேலே ஏறிக்கும். இது அட்டைப்பூச்சி, இதோட பொழப்பு. அப்போ பச்சோந்தி அட்டைப்பூச்சி ரெண்டு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். நான் ஏதோ புதுசாக போய் பச்சோந்தியையும் அட்டைப்பூச்சியும் புதுசாக போய் படிச்சுட்டு வரல, இருக்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குன்னா அவங்க கூட போய் சேர்ந்து ஜாயிண்ட் அடிக்கிறது. அப்புறம் அந்த கட்சி தோற்று போயிடுச்சுன்னா அதை விட்டுட்டு வந்துட்டு நாங்கள் பாஜக வந்து விடக்கூடாது. எது இந்த எஃப்சிஆர்ஏ பில்லை பற்றி எங்கள் தாவேகாவை 2 லைன் பேச சொல்லுங்கள், இல்லை விஜய் சாரை பாஜகவை எதிர்த்து எதனா ஒரு 4 லைன் பேச சொல்லுங்கள். பேச மாட்டார். அப்போ பேசாதது என்ன பாஜக எதிர்ப்பு? நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம். அதேமாதிரி நேற்று ஐயா சிபிஐ தலைவர் அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, விஜயால் வந்து சாதாரண மக்களுக்கு உண்டான பட்ஜெட் போட முடியல, அவரோட சூழ்நிலை அப்படி. என்ன சூழ்நிலைன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாரு. நாட்டில் நிறைய பணம் வந்து அம்பானிக்கிட்ட அந்த மாதிரி நபர்கள்கிட்ட சேர்ந்துருக்குது, அதானி போன்ற நபர்கள்கிட்ட சேர்ந்துருக்குது, அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நிறைய பட்ஜெட் போடலாம். இப்போ அம்பானி அதானி எல்லாம் பிரச்சாரம் பண்ணி அவர் ஜெயிச்சார்.